கவர்மெண்ட்டோடைய டேட்டாக்கள் 2 மில்லியன் கம்பெனிஸோட டேட்டா வந்து திருடி இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக பேசப்படுதுங்க. இதில் ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா மூணாவது ஒரு மிகப்பெரிய சைபர் அட்டாக் ஆகிற ஒரு கண்ட்ரி எதுன்னு கேட்டால் கென்யாவாக தான் சொல்லப்படுதுங்க. சிஸ்டம் அட்டாக்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸுங்க. கென்யாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 மில்லியன் சைபர் த்ரெட்ஸை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க 2024. ஃபார்மர் பிரசிடென்ட் சொல்லக்கூடிய கென்யாட்டா அவருடைய ஃபேமிலி பிஸ்னஸ் டீலிங்ஸ் அவ்வளோமே ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சைபர் அட்டாக். ஸோ கென்யாவில் ஒரு மிகப்பெரிய சைபர் அட்டாக் நடந்திருக்குங்க. பிஆர்எஸ்ன்னு சொல்கிற பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ் கவர்மெண்ட்டோடைய டேட்டாக்கள் 2 மில்லியன் கம்பெனிஸோட டேட்டா வந்து திருடி இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக பேசப்படுதுங்க. இதில் ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா கென்யாவுடைய பிரசிடென்ட் ரூட்டோ அவருடைய பிஸ்னஸ் டீலிங்ஸுங்க, அவரோட ஃபேமிலியோட பிஸ்னஸ் டீலிங்ஸ்னு எல்லாமே வந்து வெளியில் வந்திருக்குன்றது தான் ஒரு பயங்கரமான செய்தியாக சொல்லப்படுதுங்க. ஸோ ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்லேயே மூணாவது ஒரு மிகப்பெரிய சைபர் அட்டாக் ஆகிற ஒரு கண்ட்ரி எதுன்னு கேட்டால் கென்யாவாக தான் சொல்லப்படுதுங்க. ஏன்னா நிறைய பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த பிஸ்னஸ் எல்லாமே லீக் ஆகிறது தான் அந்த கண்ட்ரியோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 2024 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் சிஸ்டம் அட்டாக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு மேலே சிஸ்டம் அட்டாக் நடந்திருக்கு. மொபைல் ஆப் அட்டாக் பார்த்தீங்கன்னா 99,000 அட்டாக்ஸ் நடந்திருக்கு. வெப் அப்ளிகேஷன் வெப்சைட்டை ஹேக் பண்ணது 1,46,000. அண்ட் டிடாஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை சர்வரை ஹேக் பண்ணுறது 73 லட்சம் சர்வர்ஸ் ஹேக் பண்ணியிருக்காங்க. ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பாஸ்வேர்ட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக 2,68,00,000 அட்டாக் நடந்திருக்கு. மால்வேர் 3,19,00,000 வைரஸஸை உருவாக்கி கம்ப்யூட்டர்ஸையும் மொபைல்ஸையும் ஹேக் பண்ணியிருக்காங்க. இந்த அளவு கென்யா சைபர் அட்டாக்கால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்குங்க. சைபர் த்ரெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்யாவை பொறுத்த வரைக்கும் ஸோ சிஸ்டம் அட்டாக் அப்படின்னா என்ன? அதாவது கம்ப்யூட்டர்ஸை அட்டாக் பண்ணுறது தான் சிஸ்டம் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மொபைல்ஸை அட்டாக் பண்ணுறதுங்க. ரெண்டாவது ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக், பாஸ்வேர்டை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறதுங்க. மால்வேர் அட்டாக்னா என்ன? மால்வேர் அட்டாக்னா வைரஸஸை உங்கள் கம்ப்யூட்டர்லேயும் மொபைலில் இன்ஜெக்ட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரையும் மொபைல்லையும் ஹேக் பண்ணுறதுங்க. சர்வர்ஸை அட்டாக் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டட் டெனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸுங்க. வெப்சைட்ஸை ஹேக் பண்ணுற வெப் அப்ளிகேஷன் அட்டாக்ஸுங்க. மொபைலை மட்டுமே அட்டாக் பண்ணக்கூடிய அட்டாக்ஸுங்க. இந்த மாதிரி வெவ்வேறு வகையான அட்டாக்ஸ் கென்யாவை ஆல்மோஸ்ட் இந்த 2024 அவங்களுக்கு ஒரு சோகமான காலங்கள் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் அட்டாக்ஸை இந்த ஹேக்கர்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமௌண்ட்டில் 21.1 பில்லியன் அமௌண்ட் ஆஃப் கென்யா பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமால் அஃபெக்ட் ஆகிருங்க. 2017 2015 சொல்கிறாங்க. இந்த அளவு ஹேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இதுதான் கென்யாவுடைய மொத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அட்டாக்ஸுங்க. ஸோ வைரஸஸ் ஏகமாக இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க கென்யாவுடைய கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மொபைல்ஸ்லங்க. கென்யாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 மில்லியன் சைபர் த்ரெட்ஸை டிடெக்ட் பண்ணியிருக்காங்க 2024, அதாவது போன வருஷம். இது பார்த்தீங்கன்னா 16% இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க சைபர் அட்டாக்ஸுங்க. ஸோ கென்யன் கவர்மெண்ட் கூட சேர்ந்து சிஸ்கோன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சைபர் செக்யூரிட்டி சென்டர்ஸை கென்யாவில் உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கியுமே இப்போது ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடந்திருக்குங்க. பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ் கென்யன் கவர்மெண்ட்டுடைய டேட்டாக்களே தூக்கியிருக்காங்கன்றதான் இதில் ஒரு பயங்கரமான விஷயங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கென்யாவோட பிரசிடென்ட் மிஸ்டர் வில்லியம் ரூட்டோ அவருடைய பிஸ்னஸ் எல்லாத்தையுமே இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிரசிடென்ட் சொல்லக்கூடிய கென்யாட்டா அவருடைய ஃபேமிலி பிஸ்னஸ் டீலிங்ஸ் அவ்வளோமே ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. இது இல்லாமல் ரச்சல் ரூட்டோ, ஸோ அதாவது ரூட்டோவுடைய ஒய்ஃபுங்க, அவங்களுடைய டேட்டாங்க, அவங்க பையனோட டேட்டா, அவங்க நூற்றுக்கணக்கான கம்பெனிஸுங்க, டசன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் சொல்கிறாங்க, நூற்றுக்கணக்கான கம்பெனியில் லிங்க் ஆகியிருக்காங்கன்றத எல்லா டேட்டாவுமே வெளில வந்துச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரச்சலுடைய டாட்டர் அந்த கண்ட்ரியோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற ஏர்பிஎன்பி ப்ராப்பர்ட்டிஸோடைய அதில் இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் இருக்குன்றதையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிரசிடெண்ட்டாக இருக்கிற பிரசிடென்ட்டோடைய பிரதர் முஹோகோ கென்யாட்டா இவருக்குமே நூற்றுக்கணக்கான கம்பெனியில் டைரக்டராகவும் இருக்காருங்க, ஷேர் ஹோல்டராகவும் இருக்கான்றது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அளவு கென்யா ஒரு மிகப்பெரிய சைபர் த்ரெட்டால் அஃபெக்ட் ஆகி முக்கியமான பிஸ்னஸ் டீலிங்ஸ் எல்லாமே வெளில வந்துச்சுன்றது உலகம் ஃபுல்லாக பேசப்படுற ஒரு பிரச்சனையாக இருக்குங்க. இதை தடுக்கிறதுக்கு உருவாக்குறவங்க தான் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. இப்போது நம்ம சைபர் செக்யூரிட்டினா என்னென்னு பார்க்கலாம். சைபர் செக்யூரிட்டினா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பெனி, ஒரு இண்டிவிஜுவலுங்க, ஒரு நாடு, ஒரு ஆர்கனைசேஷன் எதுவாக இருந்தாலும் அந்த டேட்டாக்களை காப்பாற்றுறதுக்கு
ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்படுவாங்க. அவங்க தான் வந்து சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு த்ரெட்டை வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க, த்ரெட் ஐடென்டிஃபிகேஷன். ரெண்டாவது வந்து உங்கள் கம்ப்யூட்டரையோ சிஸ்டத்தையோ காப்பாற்றுவாங்க. அதே மாதிரி வந்து ஏதாவது அட்டாக் நடந்துச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணி ஒருவேளை நடந்துருச்சுன்னா அது பேர் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், அதுக்கு எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுங்க. இது இல்லாமல் வந்து செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸுங்க, எப்படியெல்லாம் வந்து செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்து சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஓகேவா அண்ணா, நான் ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராக மாறணும்னா என்ன பண்ணணும் அண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து ஹவு டு பிகம் a சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபயர்வாலில் பயங்கரமான ஸ்கில் இருக்குங்க. இது இல்லாமல் வந்து ஆன்டிவைரஸ் எது பெஸ்ட்டு ஆன்டிவைரஸுங்க, அது எப்படி அப்டேட் பண்ணுறதுங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி அப்டேட் பண்ணுறதுங்க எல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இது முதல்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர்வால்ஸுங்க. ஃபயர்வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு கம்பெனிக்கோ உங்களுடைய நெட்வொர்க்கு எந்த டேட்டா வரணும், எந்த டேட்டா வரக்கூடாது, இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறங்க. எந்த வெப்சைட்டுக்கு போகலாம், போகக்கூடாது, இதை கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் ஃபயர்வால்னு சொல்லுவாங்க. மூணாவதாக வந்து பேக்கப்ஸுங்க. கரெக்டாக ஸோ டேட்டாக்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்குது, அது அழிஞ்சிட்டா என்னப்பா பண்ணுறது, இதை தடுக்கிற அந்த பேக்கப் சிஸ்டம் வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. அண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்ட்ஸுங்க. கம்பெனியோட ஒரு காம்ப்ளைண்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறதுங்க, அதை ரெகுலராக அப்டேட் பண்ணுறது, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அதாவது ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் கிடையாது, ஒரு ஓடிபி வாட்ஸ்அப்பில் வரணும், இல்லை இமெயிலாக வரணும், எஸ்எம்எஸ்ஸாக வரணுன்ட்டு 2-3 ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசமை தாண்டி தான் நீ சிஸ்டமை ஆக்சஸ் பண்ண முடியுங்க. இது இல்லாமல் வந்து விபிஎன், ஒரு செக்யூரான நெட்வொர்க்கை உருவாக்கி அது மூலமாக டேட்டா கம்யூனிகேஷன் பண்ண வைப்பாங்க. ஏழாவதாக சொல்லப்படுறது வந்து எம்ப்ளாயை ட்ரெயின் பண்ணுறதுங்க, எம்ப்ளாய்க்கான ட்ரைனிங் சிஸ்டமை உருவாக்குறதுங்க. இது எல்லாத்தையும் பண்ணுற ஒருத்தர் தான் வந்து சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராக மாற முடியுங்க. நீங்கள் ஆகணும் அப்படின்னா வந்து இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங். ஆனால் ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஒன்று பண்ணுவாங்களேன்னா அப்படின்னா என்னன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதாவது சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் என்ன பண்ணுவார்னா அவங்களோட நெட்வொர்க்கை அவங்களே ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எதுக்காக ஹேக் பண்ணுறாங்கன்னா வந்து உண்மையாகவே நம்ம நெட்வொர்க் சேஃபாக இருக்கா, ஒருவேளை ஹேக் ஆகிட்டாலும் எப்படி அதை பாதுகாக்க போகிறோன்ட்டு எல்லாத்தையும் மிட்டிகேட் பண்ணக்கூடிய கேபபிலிட்டி இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ என்ன மாதிரி இந்த நெட்வொர்க்கை உருவாக்குறதுங்க, ரிகாக்னைசன்ஸுங்க. ஸோ நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிறதுங்க, ஸ்கேன் பண்ணுறதுங்க, ஸ்கேன் பண்ணி வல்னரபிலிட்டிலாம் அசஸ் பண்ணுறதுங்க, பண்ணிவிட்டு அதை ஹேக் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிவிட்டு அந்த ஹேக் பண்ண பின்னாடி போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதை அழிக்கிறது ஏதாவது பண்ணுறதுங்க. இது வந்து ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி இது எல்லாத்தையும் தடுக்கிறது எப்படின்ட்டு செக் பண்ணுறதுங்க. இது எல்லாத்தையும் பண்ணுறது தான் வந்து உங்களுடைய பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கோட முக்கியமான ரோலுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளானிங் அண்ட் ப்ரிப்ரேஷன். இந்த கம்பெனியில் என்னெல்லாம் ப்ராஜெக்ட் இருக்குது அதை முதல்ல பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிகாக்னைசன்ஸ், அந்த அப்ளிகேஷனோ வெப்சைட்டோ அதுக்குள்ளே எப்படி நுழையிறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிவிட்டு எந்த போர்ட்டெல்லாம் ஓப்பனாக இருக்குன்ட்டு ஸ்கேன் பண்ணி அந்த வல்னரபிலிட்டி அது மூலமாக உள்ளே நுழைய முடியாதுன்ட்டு வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சரி, அந்த அப்ளிகேஷனை ஹேக் பண்ணியாச்சுங்க, அது பேர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகே, அதோட வீக்னஸை பயன்படுத்தி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உள்ளே நுழைஞ்சாச்சுங்க. நுழைஞ்ச பாடி என்னப்பா பண்ண போகிற, அந்த அப்ளிகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறது, அழிக்கிறதுங்க, ஏதாவது பண்ணுறதா போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனுங்க. அதுக்கப்புறமா என்னெல்லாம் பிரச்சனை இதில் இருக்குது, எப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலான்றது தான் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அதை ஃபிக்ஸ் பண்ணி அதெல்லாம் ஒழுங்காக திரும்பவும் செக் பண்ணி எல்லாம் நல்லபடியாக இருக்கான்னு பார்க்குறது தான் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அண்ணா அடுத்ததான் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன வந்து அண்ணா ஸ்கில்ஸுங்க. ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குங்க. ஒன்று சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஹார்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் ஸ்கில்னால் என்ன அப்படின்னா வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அட்டென்ஷன் டு டீட்டெயில், சின்ன விஷயமா இருந்தாலும் அது சாதாரணமாக விடாமல் ஃபோக்கஸ் பண்ணி அது என்ன பிரச்சனை அண்ட் க்ரியேட்டிவ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனை வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறது, கம்யூனிகேஷன்ஸ் கிளியராக இருக்கணுங்க. ஸோ கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணுங்க. லைக் இவன் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கேபபிலிட்டி இருக்கும். இது எல்லாமே சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஹார்ட் ஸ்கில்ஸ்னால் வந்து இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட். ஒரு டேட்டாக்களோ ஒரு கம்ப்யூட்டரோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ண போகிற. இது இல்லாமல் வந்து கம்ப்யூட்டருடைய நல்ல ஹார்ட்வேர் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஒரு ஹேக் ஆகிடுச்சு, அந்த ஹார்ட்வேர் எப்படி காப்பாற்ற போகிற, சாஃப்ட்வேர் எப்படி காப்பாற்ற போகிற, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டெக்னாலஜி வைஸாக நீங்கள் ஸ்பெஷலைசேஷனாக இருக்கணும். இது எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. சரி, ஓகே. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து சைபர் செக்யூரிட்டி ஸ்கில்ஸ்னால் என்ன எக்ஸாக்டாக இருக்கணும், அதாவது ஒர்க் வைஸ் என்னெல்லாம் இருக்கணுன்றது இப்போ பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைங் தி த்ரெட்ஸுங்க. அதாவது என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்றது முன்னாடியே கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸ்காரனாக இருக்கணுங்க. ஐடென்டிஃபை தி வல்னரபிலிட்டி, அதாவது என்னெல்லாம் இது வைரஸா இல்லையா,
அப்படின்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி தெரிஞ்சிருக்கணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் எக்ஸ்போஷர், என்ன மாதிரி ரிஸ்க்லாம் வர வாய்ப்பு இருக்குங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அண்ட் டிடெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே அவன் தெரிஞ்சிருக்கணும். அது அந்த இந்த நெட்வொர்க்கில் அது எல்லாமே உருவாக்கியிருக்கணும். இது இல்லாமல் வந்து டெவலப்பிங் தி கான்டிஜென்சி பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்டிஜென்சி பிளான்ஸ்னால் என்னன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது எப்படிப்பா சால்வ் பண்ண போகிற அந்த மிட்டிகேஷன் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது பேர் தான் வந்து கான்டிஜென்சி பிளான்னு சொல்லுவாங்க. அண்ட் ரெஸ்பாண்ட் டு சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணி எப்படி அதில் வந்து வெளில வர்றது, இது எல்லாமே உங்களுடைய ஸ்கில்லாக நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராக மாற முடியுங்க. சரி, ஓகே. நீங்கள் அடுத்த கேள்வி வந்துட்டு கேட்கலான்னா, சைபர் செக்யூரிட்டி அண்ட் வெப் டெவலப்மெண்ட் இந்த ரெண்டு ஃபீல்டில் வந்து எது சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இது ரெண்டுமே லேர்ன் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனுங்க. ஏன் அப்படின்னா வந்து ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுன்னா, ஒரு வெப்சைட்டை பண்ண தெரிஞ்சுன்னா அதை செக்யூராக உனக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த பக்கம் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தால் அந்த வெப்சைட்டை எப்படி டெவலப் பண்ணான்னு தெரிஞ்சாதான் அந்த வெப்சைட்டை வந்து எப்படி ஹேக் பண்ண முடியாமல் தடுக்கிறதுன்னு தெரியுங்க. ஸோ இந்த ரெண்டு நாலேஜுமே வந்து வைஸ் வெர்ஸாக மாறுதாங்க. ஓகே, ரெண்டுமே டாப் மோஸ்ட் ஃபீல்டு தாங்க. எந்த டொமைன் பெஸ்ட்டுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து ரெண்டுமே டாப் மோஸ்ட் ப்ரொஃபைல் தாங்க. சரி, ஓகே. ஒரு வெப் டெவலப்பராக இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் எப்படியெல்லாம் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டியோட நாலேஜை வச்சு ஒரு வெப்சைட்டை தயாரிக்கணும், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோங்க. முதல்ல வந்து அவங்களுடைய டேட்டா, அந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே வந்து என்கிரிப்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணுங்க. ஸோ தட் டேட்டா வந்து லைக் இன்டர்நெட்டில் போகுது அப்படின்னா அந்த வெப்சைட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக நடுவில் மேன் இந்த மிடில் அட்டாக் அது மூலமாக டேட்டாக்கெல்லாம் எடுத்துருவாங்க. இதை தடுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணுறது புத்திசாலித்தனங்க. அதே மாதிரி வந்து வேலிடேஷன் ஆன் எய்தர் சைடுங்க. அதாவது கிளைண்ட் சைட்லையும் வேலிடேட் பண்ணிவிடு, சர்வர் சைட்லையும் வேலிடேட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டேட்டா செக்யூராக இருக்கும். அடுத்து VPN விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் இருந்துச்சுன்னா வந்து நம்ம இப்போ பேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தேவ் காட் செப்பரேட் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே மாதிரி வந்து எக்ஸ்டர்னலாக என்ன மாதிரி அட்டாக்லாம் வர வாய்ப்பு இருக்குது இதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இது இல்லாமல் வந்து ரெகுலராக வந்து வெப்சைட்டை ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும், ஏதாவது புது ஃபைல்ஸ் வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பண்ணணுங்க. இது இல்லாமல் ரொம்ப முக்கியமானது இம்ப்ளிமெண்டிங் இந்த லாகிங்னா என்னங்க, அதாவது இந்த யூசர் இந்த கம்ப்யூட்டர் இந்த டைமில் இந்த டேட்டாவை மாற்றுறாரு அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷன் லாக் பண்ணி வச்சுருந்தா ஈஸியாக யார் இதை மாற்றினாங்கன்றதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. இது இல்லாமல் வந்து கரெக்டான பேக்கப்புங்க. ஒரு வெப்சைட் இருக்குது, ரெகுலராக பேக்கப் எடுத்துகிட்டே இருக்கும். எந்த நேரத்தில் ஹேக் ஆகிடுச்சுன்னா நம்ம சிஸ்டம் ரிஸ்க் ஆகிடுங்க. அப்போ நம்ம பேக்கப் எடுத்து வச்சுருக்கணும். அதே மாதிரி லுக் அவுட் ஃபார் அனாமலிஸுங்க. தேவையில்லாத ரெக்வஸ்ட் எதுனா வருதா, அதான் டெனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. அது மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்கான்ட்டு ரெகுலராக செக் பண்ணிட்டே இருக்கணும். ப்ரொஃபஷனல்ஸை வச்சு ஒரு வெப்சைட்டை தயாரிக்கும் போது அது பெட்டராக இருக்கும். அண்ட் ஃபைனலாக நம்மளுடைய வெப்சைட் வந்து HTTPSஆ இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா HTTPனா வந்து உங்களுடைய டேட்டாக்கள் போகும்போது நார்மல் டேட்டாவை போகும். அதே HTTPSஆ இருந்தால் அந்த டேட்டா வந்து என்கிரிப்டட் டேட்டாவை போக வாய்ப்பு இருக்குது. ஸோ சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டாக மாறினா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரூஷன் டிடெக்ஷன். அதாவது வந்து ஒரு இன்ட்ரூஷன் வருதுன்னா அதை டக்குன்னு முன்னாடியே கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்கில் இருக்கிற ஒருத்தனாக இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு இவன் வந்து சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேபபிலிட்டி இருக்கணுங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து வைரஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. என்ன மாதிரிலாம் வைரஸ் இருக்குது, அந்த வைரஸ்லாம் எப்படியெல்லாம் வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. அண்டு இவாலுவேட்டிங் தி சோர்ஸ் கோட், அதாவது இருக்கிற கோடு வந்து ஒழுங்கான கோடா இல்லையா, இந்த கோடு வந்து வைரஸை உருவாக்குமா இல்லையா, இல்லை இந்த கோடு வழியாக உள்ளே வந்துடுவாங்களான்ட்டு எல்லாத்தையும் இவாலுவேட் பண்ணுற ஒரு ஸ்கில்டு பர்சனாக இருப்பான். அண்ட் ஃபைனலாக ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டராக இருப்பாங்க. பெனிட்ரேஷன் டெஸ்டர்னால் வந்து இவனே சைட்டை ஹேக் பண்ணி என்னெல்லாம் பிரச்சனை வருது கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சஜஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கில் தான் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டருங்க. இது எல்லாமே இருக்கிறது வந்து அந்த சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான மாஸ்டராக இருப்பாங்க. அப்ளிகேஷன் டிசைன் எல்லாமே அவனுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கும். ஃபயர்வால் இன்ஸ்டலேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் சூப்பராக இருப்பாங்க. இன்ஃபர்மேஷனை காப்பாற்றுறதுல கெத்து, வல்னரபிலிட்டியை அசஸ் பண்ணுறதுல கெத்தாக இருப்பான். அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கில் கெத்தாக இருப்பாங்க. இது எல்லாமே இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் தான் வந்து. ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம், ஆனால் நம்ம ஒரு சைபர் செக்யூரிட்டி படிக்கணும்னா என்னெல்லாம் படிக்கணும்னா எப்படி படிக்கிறது? சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் படிக்க வேண்டியது நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஒரு நெட்வொர்க்கை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம், க்ளவுட் செக்யூரிட்டிங்க, ஒரு க்ளவுடை எப்படி காப்பாற்ற போகிறோம், என் பாயிண்ட் செக்யூரிட்டி, ஒரு கம்ப்யூட்டரையோ சர்வரையோ மொபைலையோ நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம், மொபைல் செக்யூரிட்டிங்க. அண்ட் IoT செக்யூரிட்டி,
இப்போ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்குங்க. அந்த ஐஓடி நீ எப்படி காப்பாற்ற போகிற, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ஒரு மொபைல் ஆப்போ வெப்சைட்டோ நீ எப்படி காப்பாற்ற போகிற, ஜீரோ ட்ரஸ்ட்டுங்க. யாரையுமே நம்பாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆத்தென்டிகேஷனோ இல்லை அடிஷ்னல் செக்யூரிட்டி வச்சு ஒரு சிஸ்டம் எப்படி காப்பாற்ற போகிற, இது எல்லாமே படிக்கிறது தான் வந்து சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஐடியில் இருக்கேன், எனக்கு கெரியர் கேப் இருக்குது, நான் வெளிநாடு போகணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நிறைய கேள்விகள் நிறைய கனவுகள் உங்களுக்கு இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தரும் ஜெயிக்க முடியும், நம்பிக்கையோட போராடலாங்க. உங்களுக்கு என்ன உதவினோ நான் பண்ண தயாராக இருக்குங்க. ஸோ நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ரிலேட்டடாக வெப்பேஜ் நான் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்க்கலாங்க. என்னோட காண்டாக்ட் நம்பர், என்னோட மெயில் ஐடிங்க, இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்குங்க. நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகன் காஷ்மீர். வாழ்க தமிழ்.